நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் உண்டோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் உண்டோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால
போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்று சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்று சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எஸ் ஜீசஸ். என்னுடைய ஆவியானவர் உள்ளதாய் எப்போதும் ஆண்டவர் நம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை ஆண்டவர். ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கா நன்றி ஆண்டவர். உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஆவியானல் உள்ளதாய் அபியாமை பாதுகாப்பி. ஆவியானல் உள்ளதாய் அபியாமை பாதுகாப்பி. அனலும் இல்லாமை குளிரும் இல்லாமை ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமை குளிரும் இல்லாமை ஜீவிப்பது பரிதாபம். ஆவியானல் உள்ளதாய் அபியாமை பாதுகாப்போம். ஆவியானல் உள்ளதாய் அபியாமை பாதுகாப்போம். கர்த்தரினால் சமீபம் மிக கருத்துடன் ஜீவிப்போமே. கர்த்தரினால் சமீபம் மிக கருத்துடன் ஜீவிப்போம்.
பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜெபத்திலே தரித்திருப்போம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். எல்லாரும் சொல்லும், ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். ஆவி அனல் உள்ளதாய் ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். எஸ் லார்ட். அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் அசதியாயிருப்போமானால் தேவ சமூகத்திலே எப்போதும் காத்திருக்கிற பிள்ளைகளா எபெனேசரே, நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளா எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீ நடத்துகிற தேவன். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ கனத்துக்குரியவரே, எஸ் ஜீசஸ். அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாயான வெது வெதுப்பாயிருப்பானால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஆவி
விண்ணப்பத்தின் ஆவி, வேத வாசிப்பின் ஆவி இருக்குமானால் கர்த்தர் இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை பாதுகாத்தவர், இனியும் நம்மை பாதுகாக்க நம் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன்
வைத்து நன்மை தருபவரே, வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, 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 நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஓ நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. மறப்பேனோ? ஓ ஹalleluya, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை என் எபினேசரே, என் எபினேசரே, என் எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, உமக்கு ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ எத்தனை நன்மைகளை, எத்தனை கிருபைகளை, எத்தனை மகிமை என் மீது வைத்ததை மறப்பேனோ? உமது அன்பை நான் மறப்பேனோ? இதுவரை நடத்தினதை, இதுவரை சுமந்ததை, இதுவரை காப்பாற்றினதை, இதுவரை எங்களை தப்புவித்ததை இதுவரை மறப்பேனோ? உமது அன்பை யார் கைவிட்டாலும், யார் எங்களை தள்ளினாலும், யார் எங்களை ஒதுக்கினாலும் மறப்பேனோ? உமது அன்பை மண்டியிடுவேன். உம் பாதம் தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியாதப்பா. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை. எபினேசரே ஆராதனை. எங்கள் துணையாளரே உமக்கு ஆராதனை. ஓ இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, ஓ வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, ஓ வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ? என்னை ஒரு நாள் மறக்காதவ மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. என்னை சொல்லுகிறார், மறப்பேனோ
அணைத்தீரையா. மறப்பேனோ மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆர்டருக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான பொருட்களை எல்லாம் மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையில நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தியத்துக்குள் நாம் வரலாம். நாம் பார்க்க போகிற தலைப்பு, எதிர்ப்பு எழும்பும்போது என்ன செய்வது, எதிர்ப்பு எழும்பும்போது என்ன செய்வது என்ற தலைப்பில் பவுலுடைய சுவிசேஷ பயணத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். பவுலுடைய சுவிசேஷ பயணம், அதில் எதிர்ப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தது. ஆனால் கூட கர்த்தர் எப்படி பவுலுக்கு வெற்றி தந்தார் என்பதை குறித்து தான் இந்த காலையில் நான் பார்க்கணும். குறிப்பாக இன்று நாம் பார்க்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் நாம் படிக்க போறோம். அப்போஸ்தலர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவராகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்போது பவுலுடைய ஊழியத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, திருச்சபையிலே திரளான ஆண்களும் பெண்களும் சேர்க்கப்பட்டார்கள். சபையிலே 50% ஆண்கள் இருக்கணும், 50% பெண்கள் இருக்கணும், சரிசமமா இருக்க வேண்டும். ஆனா அது என்ன பார்க்கிறோம், அநேக திருச்சபையிலே பெண்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க ஆண்டவரை அதிகமாக நேசித்து விசுவாசிக்கிற அநேக பெண்களை எல்லா திருச்சபையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் பவுல் இங்கு சொல்லும் போது எழுதுகிறார், திரளான ஆண்களும் பெண்களும் கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அப்படியான திருச்சபை வளர வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். நாமும் அப்படியா இருக்கிறோம், விரும்புகிறோம். அதுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இப்போது ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நாம் புயலை கடந்து வந்திருக்கலாம், இல்லை புயலின் நடுவிலே நாம் இருக்கலாம், இல்லை ஒருவேளை புயலை நாம் சந்திக்க போகலாம். எப்படியாவது வாழ்க்கையில இப்படியான சில நிலவரங்கள் வருவதை நாம் மிக வாசிக்கிறோம். ஆனால் தேவன் கட்டுகிறபடியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆனால் என்ன செய்வார்? தேவன் அப்படியே வாழ்க்கையை அவர் கட்டி தருவார். இது குறித்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் அங்கு மத்தேயு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம், அந்த 7ஆம் அதிகாரத்தில் 24-25. ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்கிறவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்புவிடுவேன். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டும். வெறும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்ல, கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கேட்டோமோ அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக அந்த வசனம் நாம் படிக்கிறோம். அடுத்த வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்றடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்கிறது. வார்த்தைகளை கேட்டாங்க, அதன்படிதான் அவங்க செய்தாங்க. கண்மலையின் மேலே தங்கள் வீட்டை கட்டினாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, அந்த வீட்டின் மேலே மோதினது வீட்டென்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னபடிதான் நடக்கிறோம், அவர் விரும்பியபடிதான் நாம் நடக்க பிரியப்படுறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? வார்த்தைகளை கேட்கிறோம், அதை எப்படி செய்கிறோம்? கண்மலையின் மேல வசனத்தின் மேல நம்ம வீடை கட்டுகிறோம். அப்படி நடக்கிற நாம் தவறான நண்பர்களுடைய கருத்தை குறித்து நாம் கவலைப்படாமல் தேவன் சொல்ற காரியத்தை கேட்டு நடக்கிற நாம் மகனாய் மகளா இருக்க வேண்டும். பெருமழை வரட்டும், பெருவெள்ளம் வந்தாலும், காற்றடித்தாலும், வீட்டின் மேல் மோதினாலும் வசனம் சொல்கிறது அது விழாது. ஏனென்றால் அது அஸ்திபாரம் இயேசுவின் மேல் போடப்பட்டதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? மற்றொருவரை நாம் கீழே இழுப்பது ஒருபோதும்
உங்களை மேலே உயர்த்த உதவார். ஒருத்தர் நாம் கீழே இழுப்போமானால் அதன் மூலமாக நாம் வாழ்க்கையிலே நாம் உயர முடியாதுன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது மலை இடத்துல பார்ப்பீரானால் மலை ஓரத்துல கடல் பகுதியில் நண்டு இருக்கும். ஒரு நண்டு ஏறும்போது இன்னொரு நண்டு இது காலை பிடிச்சு இழுக்கும். அதனால் வாழ்க்கை முறை என்பது ஒருவரை நாம் கீழே இழுப்பது, ஒருபோதும் நாம் மேலே நாம் வர முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு நம்முடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்க வேண்டும் வேதம் போதிக்கிறது. சரி, நாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். என்ன செய்தாங்க? திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டாங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேல் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையிலே அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். பவுலை பார்க்கறதுக்கு அவ்வளவு திரளான கூட்டம் வராங்க. அவன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவனை பவுலை நெருங்க முடியாது, அதிகமான கூட்டம் இருக்கிறது. அப்போது என்ன செய்றாங்க? அநேகமான வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், பிசாசு பிடித்து நினைச்சாங்க. பவுல் நடந்து போகிற வழியிலே கட்டில் மேலே அவனை படுக்க வைத்தாங்க, தரையிலே படுக்க வைத்தாங்க. பவுலுடைய நிழல் அவன் மேலே பட்ட மாத்திரம் அவன் சுகமானதாக நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியாக தேவன் வல்லமையாக அங்கு பவுலை அங்கு பயன்படுத்துவதாக நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. சுற்றி பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளும் அந்த அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவரையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த செய்தியானது எருசலேமில் இருக்க எல்லா விதமான சின்ன சின்ன ஊர்களுக்கு பரவினது. என்ன செய்தாங்க? எல்லாரும் ஜனங்களை கொண்டு வந்தாங்க. பிணியாளிகள், வியாதியஸ்தர்கள், பிறகு பிசாசு பிடித்தவர்கள், அசுத்தாவி பிடித்தவர்கள் கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார். ஒருத்தர் கூட தோல்வியாய் போகல. எல்லாரும் சுகமாகி போனதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. பவுலை இப்படி தேவன் வல்லமையை பயன்படுத்தா பேதுரை இப்படி தேவன் வல்லமையை பயன்படுத்தலாம். பேதுரை குறித்து நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அங்கு நான் பார்க்கும்போது இயேசு எனக்கு தெரியாதுன்னு 3 முறை மறுதளித்தவன் தான் இந்த பேதுரு. பிறகு இயேசுவை பிடிக்க வரும்போது அந்த போர்சேவுடைய காதை அந்த வாலினாலே காதை அறுத்தான். பிறகு ஒரு முறை இயேசுவோடு கூட பேசும்போது ஆண்டு சொல்றாரு, பேதுரை பார்த்து அப்பாலை போல் சாத்தான் என்று பேதுரை பார்த்து சொல்றார். இப்படிப்பட்டதான பேதுரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நாம் மற்றவருக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போது இப்படியாக பேதுரு செய்கிற இந்த அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் அங்கு காற்று தீ போல அங்கு செய்திகள் பரவினது. அப்போது பிரதான ஆசாரியனும் அவனோடு கொடுத்த சதிசேயர் அனைவரும் எழும்பி பொறாமையினாலே நிறைந்தார்கள். இப்போது பிரதான ஆசாரியர்கள், ஆங்கிலத்துல ஹை பிரீஸ்ட், அந்த ஆசாரில குறிப்பாக அங்க இருக்கிற காய்பா சொல்லப்படுள்ள பிரதான ஆசாரியர், சதிசேயர் என்றால் ஆங்கிலத்துல சதிசேயர். அவங்க பரலோகத்தையும் நரகத்தையும் நம்பாதவர்கள். அப்போ மரித்தவர்கள் உயிரோடு வர முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு சில பகுதிகளை அவர்கள் விசுவாசிக்கிற அப்படிப்பட்டதான். வசனம் சொல்லுவது பொறாமையினாலே நிறைந்து, ஆங்கிலத்துல இண்டிகினேஷன், கடுமையான அதிருப்தி, அவங்க உச்சகட்டத்தை அவங்களுக்கு போகிறது. பொறாமை பார்க்கும்போது பொறாமை எங்க போகும்? பொறாமை ஒருத்தர் அழிக்கிற சூழ்நிலைக்கு போகிறோம். ஒருத்தரை கொலை செய்கிற இடத்திலே பொறாமை போகிறது பார்க்கிறோம். பொறாமை நிமித்தமாக அநேகமான தீமையான தீங்குகள் உலகத்தை ஜனங்கள் செய்வதை பார்க்கிறோம். அப்படியாக இங்கே பேதுரு மேலே இந்த பிரதான ஆசாரியரும் சதிசேயர்களும் பொறாமை கொண்டதுனாலே எப்படியாவது பேதுருவை அழிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. அவங்க அப்படி இருக்காங்க. அப்போது என்ன செய்யறாங்க? 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். பேதுருவோடு குறித்த எல்லா விதமான அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான காமன்ஸ் ஜெயில வைத்தாங்க. இன்னும் தண்டனை கொடுக்கல, ஒரு சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ள அவங்களை பிடித்து வைக்கிறாங்க. அப்போது சிறைச்சாலைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க, பேதுரும் மற்ற ஆட்களும் சீசரும். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்தான். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே
அந்த சிறைச்சாலை எல்லாரையும் விடுவித்தான்னு வாசிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் சில சதிசெயர்கள், சில எதிரிகள் இருக்கிறதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கூட நாம் மறக்கக்கூடாது. ஒரே நாள்ல விடுதலை பிடிச்சிட்டு போனாங்க. மதியமோ இல்ல காலையோ இரவிலே அவர்களை தேவன் விடுவித்ததாக நமக்கு வேதம் கூறுகிறது. சரி, இரவிலே சில அங்க தூதர்கள் அவர்களை விடுவித்தாங்க. விடுவித்த உடனே நடக்கிற நிகழ்ச்சி என்ன? வெளியில கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்துல நின்று இந்த ஜீவ வார்த்தைகள்லாம் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு போதிங்கள் என்றார். அப்போது தூதன் என்ன சொல்றான்? அவங்களுக்கு அசைன்மெண்ட், கட்டளை கொடுக்குறான். நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க தேவாலயத்துல போய் நின்று அங்கு ஜீவ வார்த்தை எல்லா ஜனங்களும் சொல்லுங்கன்னா அங்கு அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான், கட்டளை கொடுக்குறான். கர்த்தருடைய பணி நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அவங்களுக்கு அங்கு 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 கட்டளை வருவதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தன் பணி தான் செய்தாங்க, ஆனால் கூட சிறைச்சாலைக்குள்ளே போவதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய வேலை செய்தாலும், ஆண்டவருக்கு மகனாய் மகளாய் இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட சில விதமான இப்படியான சிறையிருப்பை வாழ்க்கையில வருவதை நாம் பார்க்கிறோம். பேசுறாங்க, எத்தனை இன்னல் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நாம் தேவாலயத்திலே போய் நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. போய் என்ன சொல்றாங்க? இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். ஸ்பீக், ஜீவனை கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். பலவீனமான வார்த்தை அல்ல, சந்தேகமான வார்த்தைகள் அல்ல, நடந்து விடுமா என்ற அவிசுவாசமான வார்த்தை அல்ல, நம்பிக்கையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று அந்த தூதன் சொல்றான். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றவராய் இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு என்ன செய்யணும்? சரண்டர், முற்றிலுமாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற மகனாய் விருப்பமானா அப்போதான் ஆண்டவர் நமக்கு எல்லாமுமாய் இருப்பார். நமக்கு வேதம் கொடுக்கிறது. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன வண்ணமாக அங்கு பேதுரும் சீசரும் புறப்பட்டு போனாங்க. என்ன செய்தாங்க? அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்தர் மூப்பரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்கள் கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவரை அனுப்பினார்கள். இப்போது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே செய்தாங்க, அவங்க தேவாலயத்துல போனாங்க. எந்த செய்தி சொன்னார்களோ அந்த செய்திக்காக தண்டனை கிடைத்தது. ஆனால் இப்போது அதே செய்தி மீண்டுமாக தைரியமாக விசுவாசமாக அவங்க தேவாலயத்துல சென்று அவங்க அங்க பிரசவித்தாங்க. இரவிலே தான் அனுப்பிச்சாங்க, விடுதலையானார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்துல அனுப்பிச்சாங்க, ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். அதிகாலையில ஆண்டவரை தேடி ஆலயத்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சிறையிருப்புகளை நாம் இருந்தாலும் ஆண்டவரை தேடி ஆலயத்துல வருகிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எத்தனை முறை நம்மை விடுவித்திருக்கிறார், உங்களை விடுவித்திருக்கிறார். வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடலிலிருந்து, கண்டியிலிருந்து அப்படிப்பட்ட விடுதலை பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவாலயத்துக்கு நாம் போக வேண்டும் என்று வேதனுக்கு போதிக்கிறது. பொழுது விடுகிறது. அப்போது சிறையிலிருந்தே செய்றாங்க, அப்போஸ்தலரை அழைத்து வரும்படியாக அங்க என்ன செய்றாங்க? சேவகரை அவன் அனுப்புகிறான். அப்போ என்ன செய்றாங்க? முன்பு நாம் பார்க்கிறோம், அங்க பவுலும் சீலாமும் சிறைச்சாலையில ஜெபம் பண்ணாங்க. அப்போ அஸ்திபாரம் அசைந்தது. இங்க பார்க்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அமைதியாக சைலண்டாக தூதரிச்சாங்க, அவங்க விடுவித்ததாக நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, என்ன செய்றாங்க? இப்போது சேவகர்கள்லாம் சிறைச்சாலைகளை போறாங்க. சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்தார்கள். போறாங்க, போய் பார்த்த உடனே அவங்களை காணவில்லை, திரும்பி வந்ததாக நமக்கு வேதம் கூறுகிறது. பிறகு சிறைச்சாலையிலே மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருந்ததாகவும் காவல்காரர் வெளியிலே கதவுகளுக்கு முன்னே நின்றதாகவும் கண்டோம். திறந்த போது உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். வந்தவங்க சொல்றாங்க, நாங்க சிறைச்சாலைக்குள்ள போனோம், அப்போது கதவு பூட்டப்பட்டிருந்தது, காவலாளி வெளியே இருக்கான், ஆனால் கூட உள்ளே அங்கு சிறைக்குள்ள வைத்த அந்த சீஸ்திரலை காணவில்லை. அங்கே சேவர்கள் அறிக்கை செய்ததை நாம் வாசிக்கிறோம். இப்போது எங்க பார்க்கிறோம்? விடுதலை பெற்றவர்கள் கலக்கமடையவில்லை, சிறைக்குள்ளே வைத்தவர்கள் கலக்கமடைந்தாங்க. நமக்கு வேதம் போதிக்கிறது. இப்போது அடுத்த வசனம், இந்த செய்தி என்ன செய்தாங்க? இந்த செய்தியானது ஆசாரியனுக்கும் அங்க இருக்கிற பிரதான ஆசாரிக்கும் சதிசேருக்கும் அந்த செய்திகள் சொல்லப்படுது. எல்லாரும் செய்றாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிப்பட்டதான அந்த விடுதலை பெற்றது.
என்ன சொல்றாங்க, நீங்கள் காவலிலே வைத்த மனுஷன் செய்றாங்க, இப்போது தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு அவர்கள் போதகம் பண்ணுவதாக செய்தி போடுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்காக ஆலயத்தில் இருக்கும் போது தேவன் நம்மை விடுவிக்க நல்லவராய் இருக்கிறார் நமக்கு வேதம் நமக்கு அறிவிக்கிறதே நாம் வாசிக்கிறோம். சரி, இப்போ என்ன செய்றாங்க, அப்போது ஜனம் கூட்டமா இருக்கிறது. இப்போது அவங்களுக்கு மிகுந்த தண்டனை கொடுக்க முடியாது. 27 வாசிக்கிறோம். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். அப்போது பிரதான ஆசாரியர் நம்மளை நோக்கி சொல்றான். இப்போது மீண்டும் கொண்டு வர்றாங்க. அவங்களை ஆலோசனை சங்கத்துல கொண்டு வந்து பேதுருவையும் அங்க இருக்க சீசனை கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தோம், இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷுடைய இரத்தப்படி எங்கள் மேலே சுமத்த வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன சொல்றாங்க, நீங்க அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது நாங்கள் கட்டளையிடவில்லையா? ஏசு நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்று நாங்களுக்கு சொல்லவில்லையா, கட்டளையிடவில்லையான்னு சொன்னாங்க. போது அந்த ஆசாரியும் சதிசெயரும் சொன்னதாக வேதம் கூறுகிறது. அப்போது அவங்க அந்த வார்த்தையை கூட கேட்காமல் ஆண்டோடைய வார்த்தையை உறுதியாய் சொன்னதாக வேதம் போதிக்கிறது. இப்போது சொன்னாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அநேக ஜனங்கள் ஆலயம் நிரம்பி வழித்ததாக ஜனங்கள் வந்ததாக வேதம் கூறுகிறது. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இரத்தப்பழி எங்கள் மேல் வரும் என்று நீங்கள் சொல்வது என்ன என்று அங்கே பேதுரை பார்த்து அவங்க ஆசாரியர் சொல்ற காரியங்களை வாழ்கிறோம். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, நீங்கள் அவரை நம்பினாலும் நம்பாமல் போனாலும் கூட நாங்கள் இயேசு நாமத்தை நம்புகிறோம், அவர்தான் எங்களை விடுவித்தார் என்று நாங்கள் ஒரு நாமத்தை இன்னும் அவர்கள் பலவந்தமாக அறிக்கை செய்ததாக நமக்கு புதிய ஏற்பாடு நமக்கு நினைவு நமக்கு கூறுவதாக வேதம் கூறுகிறது. 28 என்ன செய்றாங்க, 29 வாசிக்கிறோம். அதற்கு பேதுரும் மற்ற போதகரும் மனுஷரும் என்ன சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படி பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிது அவசியமாயிருக்கிறாங்க. அப்போது பேதுரும் மற்றும் சொல்றாங்க, நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது நலம்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மகனாய் இருப்பீரானா உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி தருவார். எதிர்ப்பு எழும்பும் போது என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிப்பார் என்று தேவன் நம்புகிற மகனாய் இருப்போமானா கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமைகளை ஆஸ்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரப்பட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. Take care.